நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுனுடைய பிரைவேட் ஜெட், அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் போகும்போது போகக்கூடிய விமானம் இருக்குதா இல்லையா, அந்த விமானத்துக்கு விங் ஆஃப் ஜியோன் என்று சொல்லுவாங்க. இந்த விங் ஆஃப் ஜியோன் என்கிற விமானம் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் பறந்திருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து கிளம்பிடுச்சு விமானம், 1.5 மணி நேரங்கள் பறந்திருக்குது. எங்கேயுமே அவங்க தரையிறக்காம பறந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் ரேடார் தொழில்நுட்பம் மூலமாக அந்த விமானம் பறக்கிற காட்சிகளை வைத்து அடிப்படையாக ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஈரானுடைய தலைவர்களை கொள்ளுவோம், ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவரே ஆள்மாறு இருக்கிறார், இப்ப இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்கிற செய்திகள் இந்த தரவுகள் மூலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரான் மேல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் புஷர் அணுமின் நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. புஷர் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரையில் இங்க ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களில் அணுமின் நிலையத்துக்கு பெருத்த சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்கிற செய்திகளை ரஷ்யாவும் வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் அலி ஷம்கானியை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் இவர் பற்றிய மரண செய்தியை அமெரிக்கா அறிவித்திருந்தது. இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அலி ஷம்கானி இத்தோடு 11வது தடவை கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 12 நாள் வாரிலையும் அலி ஷம்கானி கொல்லப்பட்டாரு. இப்படி பல தடவை அலி ஷம்கானியை கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா. 70 வயதான அலி ஷம்கானி IRGC முன்னாள் தளபதி, தற்போது ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கிறார். அலி ஷம்கானியை நாங்கள் 11வது தடவை இன்றைக்கு கொண்டிருக்கிறோங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்றைய தாக்கல் அலி ஷம்கானி கொல்லப்படலை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில்